எந்த ஊருன்னு சொல்லிடுவாங்க. மொத்தத்துல ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். நாங்க வெக்கேட் பண்ணியிருக்க ரூம் வெக்கேட்னா வெளியில கிளம்பி போறோம். அதான் வெக்கேட் பண்ணுவோம். காலையில வெக்கேட் பண்ண போறோம். இப்ப இருக்கிற இடம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது கமெண்ட் தங்கி இருக்க இடம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்ப பாக்கையிலே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே. ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் எந்த இடம் நல்லா வேணும். ஆனா மேக்ஸிமம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சரிப்பாமா நிஷா ரெடியா? என்ட்ரன்ஸ்ல இருந்து வரணுமா? சரி நடா. இது என்ன என்ட்ரன்ஸ்? 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட இருக்கு நடா. வேணாம் வேணாம் வெளியில் திறக்காது. வேணாம் வேணாம். இதான் அது வெளியில். சாமி ஃபோட்டோலாம் இருக்கு இங்கே. இது மேனேஜர். இது மேனேஜர் அவங்க. இங்கே சாமியெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் வந்து அது என்னது என்ட்ரன்ஸு. அதே மாதிரி இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே வந்து காமி ரூம் உள்ளே காமிக்க வேணாம். சும்மா வெளியில் உள்ள ஆள்லாம் இருக்காங்க, அதனால் காமிக்க முடியாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. வேணாம் வேணாம். இப்போ உள்ளே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சொந்தக்காரவங்க. இது எப்படி ஏசி ரூமு, டிவி எல்லாமே இருக்குது. அட்டாச்சு என்ன சுடு தண்ணி, பச்சை தண்ணி. ஆமாம். இதில் எங்கே வேணாலும் தங்கிக்கலாம். அங்கே உள்ள எல்லாம் இங்கேயும் ஒரு எங்கள் அம்மா, தர்ணி, தியா எல்லாம் இருக்காங்க. இது ஃபுல்லாக ரூம். இதில் வந்து ஏசி இதெல்லாம் கிடையாது. இது இல்லடி வராண்டாவை சொல்லலை. வராண்டாவில் இல்லை. இப்போ நம்ம அம்மாலாம் தங்கி இருக்கிற ரூம்லாம் டிவி எல்லாமே இருக்காது. டிவி எல்லாமே இருக்கும். இதுலேயும் எங்கே வேணாலும் படுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க. என்ட்ரன்ஸ் அடுத்தது உள்ளே போவோம். இப்போ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிருப்பாங்க காரைக்குடின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா காரைக்குடி சைடு தான் இந்த மாதிரி முத்தம். இது பேர் என்னது? முத்தம்னு சொல்லுவாங்க. சும்மா அது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்குனா முற்றம், பேச்சு வழக்குனா முத்தம். இங்கே பாருங்க மேலே வானமெல்லாம் தெரியுதா? மழை பெஞ்சா மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளேயே தண்ணி. இந்த இது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாயிரும். இங்கே துளசி மாடம். ஏங்க தண்ணி இவ்வளவு வரைக்கும் தான் நிசா வரும். இந்த அளவுக்கு நம்பும். அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் இது வழியாக அங்கிட்டு வெளியில் போயிடும். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மேலே உள்ள ஸ்ட்ரக்சரை பாருங்கள். மேலே மாடியை காரைக்குடி சைடு தான் முடியாது இதெல்லாம் கட்டுவாங்க. இந்த மாதிரி முத்தம் வச்சு வீட்டு நடு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி மழை பெய்கிற மாதிரி உள்ள வீட்டுக்குள்ளேயே விழுவுற மாதிரி நடு வீட்டுக்கு கட்டுவோம். இப்போ என்ன ஒன்றே கட்டிட்டேன். இங்கே பாருங்கள் இது டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. என்னடா ஒரே இருட்டாக இருக்கு. இப்போ என்னடா ஒரே இருட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. போதும். இது ஒரு காமன் பாத்ரூம். இது இங்கே ஒரு 10-20 பைப்பு இருக்குது. குளிக்கிறது உள்ளே இருக்குது. குளிக்கிறது பாத்ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிஷா. எவ்வளவு? ஆனால் ஒரு 2500 வந்திருக்கும். சரி. ஆனால் அவர் இது எனக்கு ஒரு டவுட்டு. 1200 சொன்னார். இன்னொன்றுக்கு 800 சொன்னார். 2000 தான். 2300 கொடுத்துருக்கோம். 300 தான். 300 க்ளீனிங் பண்ணுறதுக்குன்ட்டார். போ நட. அதான் சொல்லிட்டார்ல. 2000. இப்போ நாங்கள் தங்கியிருக்க ரூம் வந்து 2300 ரூம் இல்லை. இது வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க ஃபுல்லாகவே. எங்கே வேணாலும் படுத்துக்கங்க, எங்கே வேணாலும் தங்கிக்கோங்க, உருண்டுக்கங்க, பிறந்துக்கங்க, காலையில் போயிட்டே இருங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த இடத்துலலாம் அப்படியே அழகாக உட்காந்து. இது ஒரு கேணி. கேணிடி இது. கிணறுன்னே தெரியல. வீட்டுக்குள்ளே எப்படி கேணி வெட்டி வச்சுருக்காங்க பாரு. ஓ மழை பெஞ்சிச்சுன்னா மேலே இருந்து மழை பெஞ்சிச்சுன்னா அப்படியே டைரெக்டாக ரூமில் இருக்குது கேணி. இங்கேயும் ஒரு 1 2 3 4 5 ரூம் இருக்குது. இங்கே வந்து கேமராலாம் இருக்கு. வெளியில கார் நிறுத்திக்கலாம், பைக் நிறுத்திக்கலாம். கார் பார்க்கிங். எங்களோட பைக்லாம் வந்து வெளியில தான் இருக்கு. இங்கே சிசிடிவி கேமரா ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வெளியிலையும் இருக்குது, உள்ளேயும் இருக்குது. இந்த மாதிரி கார்லாம் தியா தர்ணேஸ் மட்டும் ஹாய் சொல்லிட்டு வர சொல்லு. தியா இங்க வா. தர்ணேஸ் வர சொல்லு. ஹாய் சொல்லு.
எல்லாம் பாட்டை போட்டுட்டு உள்ள டான்ஸ் ஆடிட்டு ஹாய் சொல்லுங்க. போய் விளையாடுங்க உனக்கு. போய் விளையாடுங்க. இருக்கிறேன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பிடிச்சிருக்கேன். இந்த இடம் நல்லா இருக்கு. லைட்டிங் ஆம்பியன்ஸ் இதுதான் நல்லா இருக்குது. நம்ம பிளைனா வந்து ஒயிட்ல போட்டு நம்ம ஃபேஸ் பார்க்கறத விட இந்த மாதிரி ஃபேஸ் பார்க்கல ஃபேஸ் எல்லாம் அப்படியே பிரைட்டா தெரியுது. ஓகே, நாங்கள் நாளைக்கு பயங்கர ப்ரோக்ராம் இருக்கு கோயில்ல எல்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது காலையில் நாங்கள் வீடியோ இது எந்த இடம் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு தெரியலைன்னா தெரியல நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லுங்க, நாங்கள் சொல்றோம். இப்போ இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து காலையில் வீடியோ எடுக்கணும்னு தான் பார்த்தோம். நாங்கள் இங்கே 5:30 இப்போ வேற கிளம்பிடுவோம். இந்த வீடியோ இப்போ எடுத்தோம். ஓகே, இப்போ நைட் வந்து சரவண பவன் சாப்பாடு ஹோட்டல். இப்போ சாப்பாடு அப்புறம் காலையில சாப்பாடு இப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிடலாம். யாரு வாங்கிட்டு இல்லை போய் சாப்பிட்டுக்கலான்ட்டாங்க. எங்க ஹோட்டல்ல உட்காந்து, ஏன்னா அப்பதான் அங்க வேணுங்கிறத ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அங்கிருந்து வாங்கி அந்த இங்க பத்தலன்னா மறுபடியும் போகணும். சரி, அதுவும் நல்ல விஷயம் தான். ஓகே ஓகே. ஏன்னா இப்ப சாம்பார் பாக்கெட் ஒரு 5 பாக்கெட் தருவாங்க. அதுல 10 அப்படின்னா இப்ப நம்ம அங்க சாப்பிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் சாம்பார் வைங்க, இன்னும் கொஞ்சம் சட்னி எங்கெல்லாம் சொல்லலாம். அதுக்கு நிஷா இங்கனக்குள்ள இன்னும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறியா? ஏன்னா வந்து உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. ஓகே ஓகே, பாய். பாய். லவ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ. லவ் யூ. Bye.